அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐ அல்டிமேட்ல இன்னைக்கு டைம் அண்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம எப்போ போல 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்டா என்ன கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு அப்புறமா இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 15 பேர் 15 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா, அப்ப 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை 32 பெண்கள் சேர்ந்து செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தாலே இது நமக்கு செயின் ரூல், ஓகே, சங்கிலி விதியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். அப்ப சங்கிலி விதினா என்னன்னு தெரியும். தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளால சொல்ல முடியும். அப்ப சங்கிலி விதி, செயின் ரூல் என்னன்னு பாத்துடலாமா? ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகேவா? M1 B1 H1 டிவைடட் பை W1 S1 இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க பயப்படாதீங்க, ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். ஓகேவா? ஈக்குவல் டு M2 D2 H2 by W2 S2. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்துருவோமா? M1 அப்படின்னா சங்கிலி விதினாலே கொஸ்டின் வந்து ரெண்டு குரூப்பா பிரியிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 180 மீட்டர் நீளம் பாய செய்ய 15 பேர் சேர்ந்து செஞ்சா 12 நாள்ல முடிச்சிருக்காங்கன்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? அப்ப இது ஒரு குரூப். அப்போ 1 நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் குரூப். ஓகேவா? அடுத்து செகண்ட் குரூப் கண்டினியூ ஆகும். அது என்னன்னு பாருங்க. செகண்ட் குரூப் பாத்தீங்கன்னா 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய 32 பெண்கள் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இது நமக்கு ரெண்டாவது வகை. இதுதான் நம்ம இந்த ஸ்லைட் மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இதுல கொடுக்க போறோம். செகண்ட் குரூப்லயும் இங்க என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு வேல்யூ மிஸ் ஆயிருப்பாங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, M1னா எத்தனை பேரு, D1னா எத்தனை நாள் செஞ்சாங்க, H1 அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ல நாள் கொடுத்துட்டு கூட மணி நேரமும் கொடுத்துருப்பாங்க, எத்தனை மணி நேரத்துல செஞ்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு H1 பை. ஓகேவா? கீழே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை ஒன்று. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன வேலை நடந்துச்சோ, அவங்க எத்தனை இட்லி சாப்பிட்டாங்க, எத்தனை கூடைய பின்னுனாங்க, எத்தனை புக்கை பைண்ட் பண்ணாங்க, இது எல்லாமே அவங்க செய்யக்கூடிய வேலைகள். ஓகேவா? எத்தனை பேரும் தெரியும், எத்தனை நாள்ல செஞ்சாங்கன்னு தெரியும், எத்தனை மணி நேரம்ன்றதும் அவங்க கொடுத்துருந்தா நமக்கு தெரியும். அவங்க செஞ்ச வேலைன்றதும் அந்த கொஸ்டினை படிக்கும் போதே நமக்கு அழகா தெரியும். ஓகேவா? அப்போ வேலை ஒண்ணு. இது S1ன்றது என்னன்னா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, அதனால ஆனால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க் ஒன். ஓகேவா? ஒர்க் ஒன் வரும்போது அது பக்கத்துலயே சேலரி ஒன், அவங்களுக்கு அதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சது முதல் குழுவுக்கு, அப்ப ரெண்டாவது குழுவுக்கு என்ன சம்பளம் அப்படின்றத கூட கேட்பாங்க. அதுதான் நமக்கு S1. ஓகேவா? சேலரி, சம்பளம் அப்படின்றத S1. இப்ப ரெண்டாவது குரூப்புக்கு வரும். ரெண்டாவது குரூப்ல எத்தனை பேரு, ஓகேவா, எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், எத்தனை வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம் அப்படின்றதுதான் இந்த செயின் ரூல். ஓகேவா? அப்ப முதல் கொஸ்டின் அப்ளை பண்ணிடலாமா? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாய், அப்ப அது ஒர்க், அவங்க செஞ்ச வேலை. 15 பேருன்றது எத்தனை பேருன்ற மேன். ஓகேவா? M. எத்தனை நாள் அப்படின்றது டேஸ். அப்போ எழுதிடலாமா? 15 பெண்கள். ஓகேவா? 15 பெண்கள் 12 நாள்ல 180 மீட்டர் நீளமுள்ள பாய செஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது 32 பெண்கள் எத்தனை நாள், அப்ப D2 தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது குரூப் 512 மீட்டர் நீளமுள்ள பாய செய்யணும். இதுதான் அவங்களோட வேலை. அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு D2 என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அடிக்கலாமா? 4 8 32 64 8 512. அது எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கொயர் வேல்யூ, வர்க்க மதிப்பும் கன மதிப்புகளும் தெரிஞ்சிருக்கணும். 512ன்றது 8ஓட கனம். ஓகேவா? ஓகே, அதுக்கு எப்படி அடிக்கலாம்னு பாருங்க. ஒரு முறை 16 முறையா 4வது வாய்ப்பாடுல அடிச்சா, அதுக்கடுத்து இங்க பாருங்க 2 முறை 30 முறைங்களா, அதுக்கடுத்து பாருங்க 1 15 15 2 15 30, ரெண்டுக்கும் நான் அடிச்சிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா D2 by 16 ஈக்குவல் டு இங்க எல்லாமே அடிச்சிட்டோம். அப்போ 1 இருக்கும். அப்ப எனக்கு D2ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16. ஓகேவா? 16. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது குழு 16 நாள்ல 512 பாய இந்த 32 பெண்கள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த செயின் ரூல் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை நாம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவர்ல ஒரு ஓவியத்தை 56 நாள்ல வரைஞ்சாங்க அப்படின்னா, ஓகே, அப்ப முடிஞ்சிருச்சு. ஒரு குரூப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது குரூப் ஸ்டார்ட் ஆகும். 160 மீட்டர் நீளமுள்ள
அது போன்ற சுவரில் 27 நாள்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணம் விடுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எத்தனை மாணவர்கள்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டிருக்கிறது M2 கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்துலாமா? எத்தனை பேர்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல 81 பேர். அப்ப M1 81. ஓகே, எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 56 நாள்ல முடிச்சிருக்காங்க. எவ்வளவு வேலையை முடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 448 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சுவரை வண்ணமிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒர்க் 1. அப்ப செகண்ட் குரூப் போயிடலாமா? இதுல அவங்க செஞ்ச வேலை பாத்தீங்க அப்படின்னா 160 மீட்டர். அப்போ ஒர்க் 2ன்றது 160. ஓகேவா? 27 நாள்ல முடிச்சிருக்காங்க. எத்தனை பேர் தான் கேக்குறாங்க. அப்ப அவங்க கேட்கக்கூடியது M2. ஓகேவா? இது நம்ம சால்வ் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். என்னெல்லாம் அடிக்க முடியும்னு பாருங்க. 27 27, 3 27, 81. அதுக்கடுத்து பாருங்க என்ன அடிக்கலாம். இதுக்கு 4 வாய்ப்பாடு வரும் இல்லையா? 40 முறை. இங்க பாத்தீங்கன்னா 1 1 2. ஓகேவா? திரும்ப இதே நான் 4 வாய்ப்பாடு அடிக்கிறேன். 10 முறை, 2 8 முறை. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க 28 28, 2 28, 56. இதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியுமானா எதுவும் அடிக்க முடியாது. எனக்கு ஃபைனலா பாருங்க என்ன இருக்குன்னா 3 × 2 6 இருக்கு. அப்ப இந்த சைடு ஃபுல்லா எனக்கு 6 இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா M2/10 இருக்கு. அப்ப எனக்கு M2 வேணும்னா இந்த 10 நான் இங்க இருந்து பெருக்கலாமா? ஓகேவா? அப்ப நம்ம பெருக்கும்போது ஓகேவா நமக்கு ஃபைனலா பாருங்க என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா M2/10 இருந்தது. இங்க 6 இருந்தது. அப்ப எனக்கு M2 தான் வேணும் அப்படின்னா இந்த 10 இங்க இருந்து பெருக்கும் போது M2 = 60. அப்ப எத்தனை பேர் வேணும் அப்படின்னா ரெண்டாவது குழுவுல 60 மாணவர்கள் நமக்கு வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம், நம்ம சொன்னோம் இல்லையா டைம் கூட அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் ஒரு வேலையை முடிச்சாங்கன்னா 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலையோட அளவு கொடுத்திருந்தாங்க. இந்த கேள்வியில அந்த வேலையோட அளவு கொடுக்கல. அதுக்கு பதில் இங்க ஒரு வேலையை செஞ்சாங்க இல்லையா அதே வேலையை தான் இங்க செஞ்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு சைட்லயும் அவங்க பண்ண வேலை, முதல் குரூப் செஞ்சதும் அதே வேலைதான், இவங்க ரெண்டாவது குரூப் செய்யறதும் அதே வேலை அப்படின்னும் போது அந்த வேலையை பத்தி நம்ம கவலையும் பட வேணாம். ஒர்க் 1 ஒர்க் 2ன்றதை நம்ம கொடுக்கவும் தேவை. அப்ப மீதி எல்லாம் நம்ம கொடுத்தா மட்டும் போதுமானது. ஓகேவா? பாருங்க 48 பேர் 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னா 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் செஞ்சு எத்தனை நாள்ல முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. அப்ப D2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை நம்ம அழகா அடிச்சோம் அப்படின்னா கரெக்டா நமக்கு D2 என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுமா? அடிக்கலாமா? 1 7 7, 4 7 28ங்களா? அடுத்தது 1 8 8, 6 8 48. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம 4வது வாய்ப்பாடு அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் 4, 6 நாள் 24. இதுக்கு மேல எதுக்காச்சும் இருக்கா நமக்கு அடிக்க? எதுவும் இல்லை. அப்ப D2 ஓட வேல்யூ என்ன வரும்னா 6 × 6 36 நாள். ஓகேவா? அப்போ ரெண்டாவது குழுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா 36 நாள் ஆகும். அப்ப ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள்ல முடிப்பர். A மட்டும் தனியா அந்த வேலையை 48 நாள்ல முடிச்சாரு அப்படின்னா B மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் கொஸ்டின்னாலே ஓகேவா, நேரம் மற்றும் வேலை கேள்விகள் கேட்டாலே நமக்கு எப்படியோ யாரோ ஒருத்தர் இல்ல யாரோ 2 பேர் இல்ல யாரோ 3 பேர் ஓகேவா இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றதான் கேட்பாங்க. A மட்டும் செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாரு, இல்ல B மட்டும் செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இல்ல Aவும் Bயும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, இல்ல Aவும் Bயும் Cயும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க தான் கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி யாருக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்களோ அப்ப நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, B அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு தானே கேட்டிருக்காங்க. B மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வேலை நமக்கு என்னன்னு தெரியும், அந்த வேலைன்றது மொத்த வேலையா? அப்போ மொத்த வேலை டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்றது தெரியணும், மொத்த வேலை என்னன்னு தெரியணும், மொத்த வேலையோட அளவு ஓகேவா அது என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா B ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலையை செய்வாருன்னு எனக்கு தெரியணும். அப்போ Bயோட திறன் எனக்கு தெரியணும். ஓகேவா? Bயோட திறன் அப்படின்றதுதான் அவரோட ஒரு நாள் வேலை. ஓகேவா? இன்னைக்கு என்னால 10 செங்கல் தான் அடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் என்னோட திறன். என்னால 10க்கு மேல கண்டிப்பா அடுக்க முடியாது.
என்னோட திறமைக்கு ஏற்ற வேலையை நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். அதுக்கும் கம்மியாவும் நான் செஞ்சுட்டு வர மாட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு என்னால 10 செங்கல் தான் அடுக்க முடியும்னா என்னால அன்னைக்கு 10 செங்கல் தான் அடுக்க முடியும். அப்ப என்னோட திறன் என்னவோ அதை நான் கீழே கொடுக்கணும். பாருங்களேன், ஒரு வீட்டை கட்டி முடிக்க நம்ம சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். ஒரு வீட்டை கட்டி முடிக்க 100 செங்கல் அடுக்கணும். ஓகேவா? இப்ப என்ன அந்த வீட்டை கட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு நாளைக்கு 10 செங்கல் தான் என்னால அடுக்க முடியும், அதுக்கு மேல என்னால அடுக்கவே முடியாது. அப்ப அந்த வீட்டை கட்டி முடிக்க சொன்னா நான் எத்தனை நாள்ல கட்டி முடிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 100 செங்கல் அடுக்கணும். அதுதான் என்னோட வேலை. அப்ப அந்த வீட்டை கட்டி முடிக்க மொத்த வேலைன்றது 100 செங்கலை அடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 10 செங்கல் தான் அடுப்பேன் அப்படின்னா அந்த வீட்டை கட்டி முடிக்க எனக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. அப்ப என்னோட திறன்ன்றது ஒரு நாளைக்கு 10 செங்கல். அப்ப இதை நான் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 நாள் கிடைக்கும். அப்ப அந்த வேலையை முடிக்க எனக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். அப்ப எப்பவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்த வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். மொத்த வேலைக்கு அப்புறம் யாரு கேட்கிறாங்களோ அவங்களோட திறன் என்ன, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்ற அவங்களோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். திறன்ன்றது எஃபிஷியன்சி. ஓகே, அப்ப அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத சரி அப்ப கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஏவும் பியும், சரியா? ஏவும் பியும் சேர்ந்து 16 நாள்ல ஒரு வேலையை முடிப்பாங்க. ஏவை மட்டும் தனியா செய்ய சொன்னா 48 நாள் அந்த வேலையை முடிப்பாருன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்க டைமிங், ஓகேவா, கொடுத்துருக்கக்கூடிய நாட்களுக்கு இல்ல கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும், மீசிமா எடுக்கணும். 16க்கும் 48க்கும் மீசிமா என்ன அப்படின்றத பார்க்கணும். இருக்கிறதே பெரிய நம்பர் என்னது, இதுல 48 தான். அப்ப அதை நம்ம எடுத்துக்கிறோம். 48 16 முழுமையா டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? முழுமையா டிவைட் பண்ணுமான்னு பார்த்தா 3 முறை வரும். 3 16 48. அப்ப கண்டிப்பா 16க்கும் 48க்கும் மீசிமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 48. ஓகேவா? 16 3 48. 48 இன்ட்டு 1 இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. 48ஓட எதை பெருக்கும் 48 வரும், 16ஓட எதை பெருக்கும் 48 வரும்ன்றத கண்டிப்பா நாம இங்க நோட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஒரு நாள் திறன். அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்றது நாம எதால பெருக்குனான்னு கண்டுபிடிக்கிறோமோ அதுதான். சரியா? இப்ப பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாங்க. ஏ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்வார். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, அப்ப பி மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தானே கேக்குறாங்க. மொத்த வேலை தெரியணும்னு சொன்னேன், திறன் தெரியணும்னு சொன்னேன். ஓகேவா? யார கேக்குறாங்களோ அவங்களோட திறன் தெரியணும்னு சொன்னேன். மொத்த வேலைன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த மீசிமா மதிப்பு தான். ஓகேவா? அப்ப நமக்கு மீசிமா என்ன வந்துச்சு? 48. அப்ப மொத்த வேலைன்றது 48. பி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாங்க. ஏ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்வார். அப்போ ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சிருந்தா மீதி இருக்கக்கூடிய 3ல 1 போச்சுன்னா மீதி 2. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2 வேலை யாருதான் செஞ்சிருப்பா? பி தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப பியோட ஒரு நாள் திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வேலை. அப்ப பி ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சு ஏ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சதுனாலதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலையை முடிச்சிருக்காங்கன்ற. அப்ப பியோட திறன் ஒரு நாளைக்கு 2. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 24 நாள். ஓகேவா? அப்ப பி மட்டும் தனியா செய்ய சொன்னா இந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 24 நாள்ல முடிப்பாரு. ஓகே, இதுக்கு இந்த மெத்தட் தான் பண்ணணுமா அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏவும் பியும் சேர்ந்து 16 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஏ மட்டும் 48 நாள்ல முடிச்சிருக்காரா? அப்ப 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் எவ்வளவு நாள்ல முடிச்சாங்கன்றத கொடுத்துட்டாங்க. அப்ப இன்னொருத்தர் மட்டும் தனியா செஞ்சு எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தா, இதே பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சாங்க? 16 நாள்ல முடிச்சாங்க. இதுல ஏ மட்டும் எத்தனை நாள் முடிச்சாரு? 48 நாள்ல முடிச்சாரு. ஓகேவா? இப்ப பி தனியேன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப உடனே என்ன பண்ணணும்னா இது 2த்துக்கும் வித்தியாசம், 16க்கும் 48க்கும் வித்தியாசம் என்னன்னு பாக்கலாம். கழிக்கணும். 48ல இருந்து 16 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 32 வரும். அதை கீழே கொடுத்துக்கணும் எப்பவுமே. சரி, ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய 2 டேஸையும் 2 நாட்களையும் பெருக்கிக்கிட்டு இது 2த்துக்கும் வித்தியாசம் எடுத்து இது 2ஐயும் கழிச்சு கீழே கொடுத்து அடிச்சோம் அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு முறை 2 முறையா 14 வாய்ப்பாடுல அடிச்சா 1 2 24 2 42. அப்ப பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 24 நாள்ல முடிப்பாங்க. இந்த மெத்தட் கேட்டா நீங்க இதுல கூட அப்ரோச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட
24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்கிறது அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க. இது அவங்களோட திறன் சம்பந்தமான ஒரு லைன் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் பிஐ விட, ஓகேவா? அப்ப பிஐ விடன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏவுக்கும் பிக்கும் திறன் விகிதம் என்னன்னு என்னால சொல்ல முடியும், ஓகேவா? எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னு என்னால சொல்ல முடியும், ஓகேவா? ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் பிஏ விடன்னு சொல்லியிருக்காங்க. பிஏ வச்சுதானே ஏ எவ்வளவு திறமையானவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மடங்களை கொடுத்துருக்காங்க, அதுவும் பர்சன்டேஜ்ல கொடுக்கல. மடங்களை கொடுத்துருக்காங்கன்னா பிஏ வச்சு ஏக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பிக்கு 1 மடங்கு அப்படின்னா ஏ பாத்தீங்கன்னா 3 மடங்கு திறமையானவர், ஓகேவா? அப்ப இவங்க ஏக்கும் பிக்கும் திறன் விகிதம் 3:1, ஓகேவா? 3:1. ஓகே, திறன் விகிதம் என் கையில இருந்தா நேர விகிதம் டைம் ரேஷியோ என்னால என்னன்னு சொல்ல முடியும். ஏன்னா திறனும் நேரமும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் விகிதம் கொண்டவங்க. திறன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீட்டை 10 பேர் சேர்ந்து கட்டுறாங்க, 10 பேருமே அதிகமான திறன் கொண்டவங்க, ஒரு நாளைக்கு நிறைய வேலையை செய்யக்கூடியவங்க அப்படின்னா அந்த வீடு ரொம்ப கொஞ்சமான நேரத்திலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கட்டி முடிச்சலாம். அப்ப அதிகமான திறன் கொண்டவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா கொஞ்சமான நாள்லயே நம்ம என்ன பண்ணிடலாம், வீடு கட்டி முடிச்சிடலாம். அப்படி இல்ல, வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறி, அவங்களுக்கு திறமையே கிடையாது, ஒரு நாளைக்கு ரொம்ப குறைவான வேலை தான் செய்வாங்கன்னா அந்த வீடை கட்டி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், அதிகமான நாள் ஆகும். அப்போ திறமை அதிகமா இருந்தா நேரம் குறைவா ஆகும், திறமை குறைவா இருந்தா நேரம் ரொம்ப நிறைய ஆகும். அப்ப 2 பேரும் எப்படி இருக்காங்க, எதிர் விகிதமா இருக்காங்களா? இப்போ திறனுக்கும் நேரத்துக்கும் விகிதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திறன் விகிதம் 3:1 இருந்தா நேர விகிதம் டைம் ரேஷியோ அப்படியே இருக்கு, திருப்பி போட்டா நமக்கு கிடைச்சு 1:3, ஓகேவா? அப்போ நேர விகிதம் என்னது 1:3. ஓகே, அதுக்கு மேல பாருங்க, பி எடுத்துக்கிட்ட டைமை விட ஏக்கு 24 நாள் குறைவா ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன நேர வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, யாருக்கு எவ்வளவு நாள் ஆகுன்ற நேரம் நாள் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்ப நாள் விகிதத்துல, ஓகேவா, இந்த டைம் ரேஷியோல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1க்கும் 3க்கும் வித்தியாசம் 2 பங்கு. அப்ப இந்த 2 பங்கு தான் 24 நாள், ஓகேவா? அப்போ 1 பங்குன்றது 12 நாள், ஓகேவா? இதை அடிக்கணும், 2 ஆள் அடிச்சோம்னா 1 பங்குன்றது 12 நாள். இங்க பாருங்க, ஏக்கு 1 பங்கு டைம் தானே ஆயிருக்கு வேலையை முடிக்கிறது, ரேஷியோ படி நம்ம பார்த்தோம், விகிதப்படி நம்ம பார்த்தோம்னா. அப்போ 1 பங்குன்றத நம்ம என்ன சொன்னோம், 12 நாள்னு சொன்னோம். அப்ப ஏக்கு வேலையை முடிக்க 12 நாள் ஆயிருக்கு. ஏ மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை 12 நாள்ல முடிச்சிருக்காருன்றது எனக்கு தெரியுது. அடுத்தது பாருங்க, ஏவோட திறனும் எனக்கு தெரியுது. திறன்ன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாருன்றது அவரோட திறன். அப்ப நான் ஏவை மட்டும் வச்சுட்டு மொத்த வேலை என்னன்றத கண்டுபிடிச்சிட போறேன், ஓகேவா? ஏக்கு 12 நாள் ஆகுது வேலையை முடிக்க, ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அப்ப மொத்தமா எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு, ஒரு நாளைக்கு 3 வேலை அப்படின்னா 12 நாளைக்கு 12 × 3 36 வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப மொத்த வேலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36 வேலை. இவங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து, அப்போ ஏவும் பியும் சேர்ந்தா வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேக்குறாங்க, மொத்த வேலை, ஓகேவா? எப்பவுமே யார் எவ்வளவு நாள் முடிப்பாங்கன்னு கேட்டாலும் நமக்கு என்ன மட்டும் தெரியணும் அப்படின்னா மொத்த வேலை என்னன்னு தெரியணும், ஓகேவா? மொத்த வேலை என்னன்னு தெரியணும். யாருன்னு சொன்னாங்களோ, அப்ப ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்ற அவங்களோட திறன் தெரியும். அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வேலை எவ்வளவு செய்வாங்க, அப்ப அவங்களோட திறன் என்ன ஒரு நாளைக்குன்றது எனக்கு தெரியும். மொத்த வேலை நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யக்கூடிய ஏவே 12 நாள்ல முடிப்பாரு அப்படின்னா மொத்தமா எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு, 12 × 3 36 வேலை செஞ்சிருப்பாரு. 2 பேரும் சேர்ந்தான்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை, பி ஒரு நாளைக்கு 1 வேலை, அதுதான் அவங்களோட திறன், அதுதான் அவங்களோட ஒரு நாள் எஃபிஷியன்சி. நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, எல்சிஎம்க்கு கொண்டு வரதுக்கு எதால பெருக்குவோமோ அதுதானே நம்ம திறன் ஒரு நாள் வேலைன்னு சொல்லுவோம். இங்க திறன் விகிதத்துல என்ன இருக்கோ அதுதான் அவங்களோட ஒரு நாள் வேலை. அப்போ 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 வேலையை செய்வாங்க. அப்போ 36 வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சோம் அப்படின்னா 9 நாள் ஆகும். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா 9 நாள் ஆகும். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா கொஸ்டினை படிச்சு அவங்களோட திறன் விகிதம் கொண்டு வாங்க, திறன் விகிதத்தை அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னா நேர விகிதம் கிடைச்சிரும். அப்போ அவங்க நேரத்துக்கான வித்தியாசமும் கொடுத்திருப்பாங்க. அப்ப நேர விகிதத்துல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2 பங்கு வித்தியாசம். அப்ப இந்த 2 பங்கு தான் 24 நாள்னா 1 பங்குன்றது 12 நாள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஏக்கு பாத்தீங்கன்னா 1 பங்கு நாள் தான் ஆயிருக்கு, அப்ப 12 நாள் ஆயிருக்குன்னு அர்த்தம் வேலையை முடிக்க. ஒரு நாளைக்கு 3 வேலையை செஞ்சு 12 நாள்ல முடிச்சிருக்காங்கன்னா மொத்த வேலை 36 வேலை. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வேலையை முடிப்பாங்க.
அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 4 வேலையை முடிச்சு 36 வேலையை முடிக்க 2 பேருக்கும் 9 நாள் ஆகும். ஓகேவா? இதே கொஸ்டின் அப்ப பி மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டீங்கன்னா மொத்த வேலை 36 வேலை. பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வாரு. அப்ப 36 வேலையை முடிக்க அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 36 நாள் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஓகே, இதே கொஸ்டின் அவங்க ஏ மட்டும் வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா மொத்த வேலையில எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஏவை வச்சு மொத்த வேலை கண்டுபிடிக்கலாம், பிஏ வச்சு மொத்த வேலை கண்டுபிடிக்கலாம், மாற போறது அதே 36 தான் வரும். பி ஏ ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாரு. அப்ப 36 வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஏக்கு 12 நாள் ஆயிருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்ல நம்ம அந்த ரேஷியோல ஒரு பங்குன்றது 12 அப்படின்னா பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு நாள் ஆயிருக்குன்னு போது 3 × 12 36 நாள் கூட சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. XYZ 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் முறையே ஒரு வேலையை 4, 6, 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஒரு வேலையை 4 நாள்லயும், ஒய் ஒரு வேலையை 6 நாள்லயும், Z ஒரு வேலையை 10 நாள்லயும் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 31,000 வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த 31,000த்துல ஒய்க்கு மட்டும் எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி மொத்த பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஓனர் என்ன பண்றாருன்னா 3 பேருக்கு சேர்த்து 31,000 கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப அந்த 31,000 3 பேரும் பிரிச்சுக்குவாங்க. கண்டிப்பா 3 பேரும் தான் பிரிச்சு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அதுல ஒய்க்கு மட்டும் எவ்வளவு வரும், ஒய்க்கு மட்டும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஓகேவா, இந்த தொகைய ஏதோ ஒரு அடிப்படையில தானே அவங்க பிரிச்சிருப்பாங்க. அப்போ எதன் அடிப்படையில அவங்க பிரிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ எதன் அடிப்படையிலன்னு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன ஞாபகம் வச்சுப்போம் அப்படின்னா யாரு எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ அதன் அடிப்படையில தான் நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தர் 4 நாள் வேலைக்கு வந்திருப்பாரு, ஒருத்தர் 6 நாளைக்கு வேலைக்கு வந்திருப்பாரு, இவருக்கு 4 நாளைக்கான சம்பளம், இவருக்கு 6 நாளைக்கான சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இங்க 3 பேருமே சேர்ந்து ஈக்குவலான டேஸ்ல தான் வேலை செய்யறாங்கன்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ எதன் அடிப்படையில பிரிப்பாங்கன்னா அவங்களோட திறன் அடிப்படையில பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே சம்பளம் அப்படின்றது ஓகேவா, அது டேஸ் பத்தி நமக்கு கவலையே இல்லை. அது சேமா இருக்கலாம் இல்ல மாறியே இருக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. எதன் அடிப்படையில இந்த தொகையை பிரிச்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட திறன் அடிப்படையில. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா, நேரம் மற்றும் வேலையில சம்பளத்தை எதன் அடிப்படையில பிரிப்பாங்கன்னா அவங்களோட திறன் அடிப்படையில. திறன்ன்றது அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்கன்றது அவங்களோட திறன். அப்ப அதனோட அடிப்படையில தான் சம்பளத்தை பிரிப்பாங்க. அப்ப பிரிச்சிடலாமா? ஓகே, அவங்க கொடுத்திருக்கிறது டேஸ் ஓகேவா, நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 4, 6 டே இதன் அடிப்படையில நம்ம சம்பளத்தை பிரிச்சு கொடுக்க கூடாது. நாம அவங்களோட திறன் அடிப்படையில தான் பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை 4 நாள்ல முடிச்சிருவாரு. ஒய்ய செய்ய சொன்னா அந்த வேலையை 6 நாள் செஞ்சு முடிச்சிருவாரு. ஜெட்டை மட்டும் தனியா போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு அமிச்சிங்க அப்படின்னா அந்த மொத்த வேலையை 10 நாள்ல முடிச்சுட்டு வருவாரு. 3 பேரும் தனித்தனியா எத்தனை நாள் முடிப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மொத்த வேலை நமக்கு தெரியணும் இல்லையா? மொத்த வேலை தெரியாம நம்மளால திறன் சொல்ல முடியும். அப்ப மொத்த வேலைக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்கக்கூடிய நாட்களுக்கு மீசிமா எடுக்கணும். ஓகேவா? அப்ப 4, 6, 10 மீசிமா என்னவா இருக்கும்? தானா வகுத்துல போட்டு எடுத்தாலும் சரி. ஆனா இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கக்கூடிய வேல்யூஸ் இந்த நம்பர்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு எல்சிஎம் மீசிமா சொல்ல நம்ம தானா வகுத்துல போடுவேன். 4, 6, 10 இருக்கிறதே பெரிய நம்பர் என்னது? 10. ஓகே, எடுத்துக்கலாம். 10 4 டிவைட் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா 4 வகுக்குமான்னு பாத்தீங்கன்னா வகுக்காது. அப்ப கண்டிப்பா 10 விட்டுருங்க. அடுத்தது 10க்கு அடுத்த மடங்கு 10 × 2 20. 20 4 சரியா வகுக்கும், ஆனா 6 சரியா வகுக்காது, புள்ளி வச்சு வரும். அப்ப அந்த புள்ளி வச்சு எனக்கு வேணும். சோ ஓகே, அடுத்த மடங்கு போயிடலாம். 10 × 3 30. ஓகேவா? 30 4 முழுமையா வகுக்காது, புள்ளி வச்சுதான் வகுக்கும். அப்ப வேணும். 10 × 4 40. 40 4 வகுக்கும், 6 சரியா வகுக்காது. அப்போ 5 போறோம். 50 4 சரியா வகுக்காது, விட்டுடலாம். 10 × 6 60. ஓகேவா? 60 4 சரியா வகுக்கும், 6 சரியா வகுக்கும், புள்ளி வச்சு இல்லாம மீதி இல்லாம சரியா வகுக்கும். அப்ப கண்டிப்பா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் வேணும்னு பாத்தீங்கன்னா 60. ஓகேவா? சொல்லும் போது ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க ஸ்பீடா எடுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு இதான் இதனோட மீசிமா அப்படின்றத நீங்களே என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். தெரியல அப்படின்னா 4, 6, 10 தானா வகுத்தல் போட்டு மீசிமா எடுப்பீங்க, அந்த மெத்தட்ல கூட எடுத்துக்கோங்க. ஆனா கொடுக்கப்பட்ட நாட்களுக்கான மீசிமா தான் மொத்த வேலைன்றத மறந்துடாது. ஓகேவா? ஓகே, நாளோட எதை பெருக்குன்னா 60 கிடைக்கும்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 60 இந்த 4ஆல வகுத்துருங்க. அப்போ எதால பெருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகேவா? 4 15 60. ஓகே, 6 10 60, 10 6 60. ஓகேங்களா? அப்ப கண்டுபிடிச்சிடும்.
அப்ப அவங்களோட ஒரு நாள் திறன் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. எக்ஸ் ஒரு நாளைக்கு 15 வேலை, ஒய் ஒரு நாளைக்கு 10 வேலை, ஜட் ஒரு நாளைக்கு 6 வேலையை செய்வான்னு எனக்கு தெரிஞ்சு. அவங்களோட திறன் தெரிஞ்சுச்சா? அப்போ எக்ஸ், ஒய், ஜெட் 3 பேருக்கும் திறன் விகிதம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 15, 10, 6. ஓகேவா? இப்ப இதுக்கு மேல இதை சுருக்க முடியுமான்னு பாத்தீங்க அப்படின்னா இதை சுருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா இது மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடுன்னு எதுவுமே இல்லை. அப்ப கண்டிப்பா இதை சுருக்க முடியாது. இதுதான் என்னோட கடைசி விகிதம். ஓகேவா? இறுதி விகிதம் முடிஞ்சுச்சா? ஓகே, இப்ப இந்த திறன் விகித அடிப்படையில தான் இந்த 31,000 நான் பிரிச்சு கொடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இந்த அடிப்படையில நான் பிரிச்சு கொடுக்க போறேன். மொத்தமா எத்தனை பங்கு இருக்குன்னு பாருங்க. மொத்தமா 15, 15, 25, 31 பங்கு இருக்கு. அப்ப 31 நான் டிவைட் பண்ணனா விகிதத்தோட கூடுதலால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு பங்கு கிடைக்குமா? அப்ப இதை நான் 31 டிவைட் பண்றேன். ஒரு பங்குன்றது எனக்கு 1000 ரூபாய்ன்னு கிடைக்குது. எவ்வளவு? ஒரு பங்குன்றது 1000 கிடைக்குது. ஒய்க்கு இதுல எத்தனை பங்கு போயிருக்குன்னு பாருங்க. 10 பங்கு போயிருக்கு. ஓகேவா? ஒரு பங்குன்றது 1000 அப்படின்னா 10 பங்குன்றது என்னவா இருக்கும்? இன்ட்டு 1000 பண்ணணுமா? பண்ண நமக்கு 10,000 ரூபாய். ஓகேவா? அப்போ ஒய்க்கு இதுல எவ்வளவு ரூபாய் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த 31,000 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஜெட்டுக்கு 6,000 ரூபாய், எக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க நமக்கு ஒய் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்போ ஒய்க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். அப்ப இந்த மாதிரி சம்பளத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது அப்ப அவங்களோட திறன் விகிதம் என்ன, திறன் விகிதம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட் அந்த தொகையை நீங்க என்ன பண்ணா பிரிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது பாருங்க. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அப்ப கண்டிப்பா இது செயின் ரூல்ல இருந்து கேட்டிருக்காங்களா? ஓகே, பாருங்க. 210 பேர் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை ஓகேவா? அப்ப இங்க ஒர்க் ஒன்ன்றது 1 அப்படின்னா ஒர்க் 2ன்றது 1 தான், ஒரு வேலை தான், அதே வேலை தான். அப்ப அதை நம்ம கொடுக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, எத்தனை பேர் தான் கேக்குறாங்க. அப்ப M2 தான் என்னன்னு கேக்குறாங்க. 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அடிக்கலாமா? என்னெல்லாம் பண்ண முடியும் பாருங்க. முதல்ல இது ஒரு 0 அடிச்சிடுவோம். 2 7 14, 3 7 21. அதுக்கடுத்து பாருங்க, இங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 2 2 4. அப்ப 4 அடிக்கிறோம் அப்படின்னா 3 நாள் 12. ஓகேவா? இதுக்கும் ஏதாச்சும் அடிக்க முடியுமா? எதுவும் அடிக்க முடியாது. அப்ப எனக்கு இந்த சைடு M2 மட்டும் தான் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 3 × 3 9, 9 × 18. ஓகே, அப்போ 9 × 18 என்னன்னு சொன்னீங்கன்னா M2 என்னன்ற சொல்லலாம். 9 10 90, 9 8 72. அப்ப 90யும் 72யும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 162 பேர். அப்ப M2 எத்தனை பேர்னு பாத்தீங்க அப்படின்னா 162 ஆண்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்கள்ல 9,600 சோப்புகளை தயாரிக்குது அப்படின்னா நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இதுவுமே சேஞ்ச் ரூல்ல இருந்து கேட்டிருக்காங்களா? 15 மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாள்ல 9,600 சோப்புகள் தயாரிச்சிருக்கு. அப்ப இது வேலை. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு கூடுதலா இன்னும் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யறாங்க. ஆல்ரெடி 15 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறாங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 18 மணி நேரம் கூடுதலாக, அதிகமாக இல்ல குறைவாக கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே இருக்கிறத விட கூடுதல்லாம் கூட்டணும், ஏற்கனவே இருக்கிறத விட குறைவாகன்னு சொன்னாங்கன்னா குறைக்கணும். ஓகேவா? அப்ப இப்ப 3 மணி நேரம் கூடுதலாக 18 மணி நேரம் செய்ய போறாங்க. ஏன்னா ஏற்கனவே 15 மணி நேரம் செஞ்சுதான். அப்ப 18 மணி நேரம் செஞ்சு எத்தனை நாள்ல, அப்ப D2 தான் கேக்குறாங்க, எத்தனை நாள்ல 14,400 சோப்புகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம அடிச்சாதான் நமக்கு D2 கிடைக்கும். 2 0 2 0 அடிச்சிடலாமா? 8 12 96, 12 12 144. கண்டிப்பா வாய்ப்பாடு 12வது வாய்ப்பாடு வரைக்கும் அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேல 13 17 19, ஏன்னா இதெல்லாமே பகா எண்கள். இந்த வாய்ப்பாடு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். எனக்கு 18வது வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா 18வது வாய்ப்பாடுல அடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா நான் நேரா 18வது வாய்ப்பாடு அடிக்கலாம் கூட 2வது வாய்ப்பாடுல அடிப்பேன். அடுத்து நான் 9வது வாய்ப்பாடுலயும் அடிப்பேன். எனக்கு கொஞ்சம் நம்பர் என்ன ஆயிடும், சின்னதாயிட்டே வரும்.
அதுவே எனக்கு 19 வாய்ப்பாடு தெரியலன்னா அது எந்த சின்ன வாய்ப்பாடுல அடிக்க முடியும் நம்மளால? நேரா 19 தான் அடிச்சாகணும். அதனாலதான் 20க்குள்ளன்னு பார்க்கும்போது 12வது வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 13, 17, 19 இந்த பகாயன்கள் வரக்கூடிய வாய்ப்பாடு வரைக்கும் படிச்சுக்கினா கூட நம்ம இந்த அடிக்கிறதெல்லாம் சமாளிச்சு விட்டுலாம். ஓகேவா? அதுக்கு மேல என்னெல்லாம் பண்ண முடியும் பாருங்க. 2 முறை 3 முறைங்களா 4வது வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா அடுத்து பாருங்க 1 6 6 3 6 18 3க்கு 3 அடிச்சலாமா? அப்ப பாருங்க இறுதியே நமக்கு என்ன இருக்குன்னா இங்க D2 மட்டும்தான் இருக்கு. இங்க 15/2 இருக்கு. அப்ப 15/2 அப்படின்னா 7 நாள். ஓகேவா? அப்ப D2ன்றது எத்தனை நாள்னு பாத்தீங்கன்னா 7 நாள். இது 7.5 கொடுக்கலாம், இல்ல 7 × 1/2 கலப்பு பின்னமாவும் கொடுக்கலாம். இங்க புள்ளியிலே கொடுத்துருக்காங்க. அப்ப 7 நாள் ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். அடுத்து ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாள்லயும் பி மட்டும் பாத்தீங்கன்னா 15 நாள்லயும் முடிக்கிறாங்க. சரி, பியும் சியும் சேர்ந்து 15 நாள், அப்ப ஏவும் சியும் சேர்ந்து 20 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து அதே வேலைய 20 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப ஏ மட்டும் செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஏ மட்டும் செஞ்சா அப்ப கண்டிப்பா ஏ மட்டும் செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு மொத்த வேலை தெரியணும், ஏவோட திறன் தெரியும். ஆமாவா? அப்பதானே என்னால சொல்ல முடியும் ஏவோட திறன் என்னன்னு தெரியும். ஏவோட திறன்ன்றது ஏ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வார்னு தெரியும். அப்பதான் ஏ எத்தனை நாள்ல முடிப்பாருன்றது என்னால சொல்ல முடியும். இப்போ மொத்த வேலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு மீசிமா 12, 15, 20. அப்போ மீசிமா என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது பெரிய நம்பர் 20. அப்போ 20 கையில எடுத்துக்கிற 20 12 முழுமையா டிவைட் பண்ணாது விட்டுலாம். 20 × 2 40. 40ஐயும் 12 முழுமையா டிவைட் பண்ணாது விட்டுலாம். 20 × 3 60. 60 12 முழுமையா டிவைட் பண்ணும், 15 முழுமையா டிவைட் பண்ணணும். பெரிய நம்பரை கையில எடுத்துடுறோம். பெரிய நம்பரை மீதி இருக்கக்கூடிய எல்லா சிறிய நம்பரும் வகுக்கணும். வகுத்தாதான் அந்த மதிப்பு நமக்கு மீசிமா. ஏதாச்சும் ஒரு சிறிய நம்பர் அந்த பெரிய நம்பரை வகுக்கலனா கூட அது நமக்கு மீசிமால நம்ம உடனே அடுத்த மடங்கு பார்க்க போயிடும். அப்போ இது மூணுத்துக்கும் மீசிமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 60. ஓகேவா? 12 5 60, 15 4 60, 20 3 60. அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 5 வேலையை செய்வாங்க. பியும் சியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 வேலையை செய்வாங்க. ஏவும் சியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாங்க. இங்க பாருங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒருத்தரோட திறன் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இங்க ஒருத்தரோட திறன் நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி பார்த்தாலும் 2 பேரா தான் கிடைக்கிறாங்க. 2 பேரோட திறன் தான் கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப எல்லாரோட திறனையும் கூட்டிப்போம். ஓகேவா? எல்லாரோட திறனையும் கூட்டுங்க. 9 ஒரு 3 12. அப்போ எல்லாரோட திறனும் பார்க்கும்போது 12 வேலைன்னு வருது. யாரெல்லாம் சேர்ந்து 12 வேலையை செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, A + B, B + C, A + C. ஓகேவா? அப்போ இந்த 6 பேரும் சேர்ந்துதான் இந்த 12 வேலையை செய்யறாங்க. அப்ப 6 பேரும் சேர்ந்து 12 வேலையை செஞ்சாங்கன்னா அப்ப அதுல அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. எனக்கு 3 பேர் தெரிஞ்சா போதும். ABC. ஓகேவா? A + B + C. அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த 12 நான் என்ன பண்ணிக்கிறேன், பாதி ஆக்கிக்கிறேன். ஆட்களை நான் பாதியா குறைச்சதுனால நான் அவங்க திறனையும் என்ன பண்ணிக்கிறேன், பாதியா குறைச்சிடுவேன். ஏன்னா இங்க என்ன வருவாங்கன்னா 2A + 2B + 2Cன்னு வருவாங்க. ஓகே, எல்லாம் 2 பேரா இருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தரா வேணும் போது அந்த 2 நான் குறைச்சிக்கிறேன். அப்ப 2னா என்னது, எல்லாரையும் பாதியா மாத்திக்கிறேன். அப்படிங்கக்கூடிய திறனையும் நான் பாதியா குறைச்சேன். அப்ப 12ல பாதி 6 வேலை. அப்போ ABC. ஓகேவா? AB + C 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 6 வேலையை செய்வாங்க. இது இவங்க 3 பேரோட திறன். ஓகேவா? எனக்கு யாருதான் வேணும்? இதே கொஸ்டின்ல மூவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களை முடிப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலையை செய்வாங்க. அப்ப 60 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகணும்? 3 பேருக்கும் 60/6 10 நாள்ல முடிச்சிருப்பாங்க. நம்ம முடிச்சிட்டு இருக்கலாம் கொஸ்டின். ஆனா இங்க கேக்குறது ஏ மட்டும் தனியா செஞ்சா அப்ப கண்டிப்பா ஏவோட திறன் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்க 3 பேரும் சேர்ந்து 6 வேலையை செய்வாங்க. இதுல பியும் சியோட திறனை நான் கடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஏவோட திறன் கிடைச்சிருந்தேன். பியும் சியும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வேலையை ஒரு நாள் முடிப்பாங்க. ஓகேவா? பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலையை முடிப்பாங்க. அப்ப பாருங்க, ABC 3 பேர் சேர்ந்த 6 வேலை, அதுல பியும் சியும் மட்டுமே ஒரு நாளைக்கு 4 வேலையை செய்யறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 2 வேலை. ஓகேவா? 6ல 4 போச்சுன்னா 2. அப்ப அந்த 2 வேலை யாருதான் செஞ்சிருப்பாங்க? மீதி இருக்கக்கூடிய ஏதான் செஞ்சிருப்பாங்க. அப்ப ஏவோட ஒரு நாள் திறன் அப்படின்றது 2 வேலை. ஓகேவா?
ஏவோட திறன் அப்படின்றது 2 வேலை. அப்ப மொத்த வேலை என்ன இருக்கு? ஏக்கு 60 வேலை இருக்கு. அப்ப மொத்த வேலைன்றது 60. ஏவோட திறன்ன்றது ஒரு நாளைக்கு 2 வேலை. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலையை செஞ்சுட்டே வந்து 60 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா 30 நாட்கள் ஆகும். அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 30. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் நேரம் மற்றும் வேலை. கொஞ்சம் நம்ம மீசியமா எடுக்கிற வேலையை கொஞ்சம் வேகமா பண்ணணும், சரியா பண்ணணும். அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நம்ம எடுத்து யோசிச்சோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்கள்ல 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்குது அப்படின்னா அது 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்கள்ல எத்தனை சிமெண்ட் பைகளை உற்பத்தி செய்ய முடியும்? அப்போ இது செயின் ரூல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 36 இயந்திரங்கள் இருக்குதா இங்க மேன் பவர். ஓகே, M1. ஓகே, இங்க வேலை செய்ய போறது மிஷின் தான். இது மாதிரி பார்த்ததுல ஆண்கள் பெண்கள் வேலை செஞ்சாங்க. இங்க வேலை செய்ய போறது மிஷின் தான். அப்ப அதுதான் நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆள். ஓகேவா? இப்போ 36 மிஷின். ஓகே, 12 நாள்ல 7000 சிமெண்ட் பைகளை உற்பத்தி செஞ்சிருக்கு அப்படின்னா எத்தனை சிமெண்ட் பை தயாரிக்கலாம் கேட்டிருக்காங்க. அப்ப கேட்டிருக்கக்கூடிய ஒர்க் 2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 24 மிஷின் சேர்ந்து 18 நாள்ல எத்தனை பைகளை தயாரிக்க முடியும்? அப்போ ஒர்க் 2 தான் கேட்கறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ண அப்படின்னா எத்தனை பைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். என்னால அடிக்க முடியும்னு பாருங்க. ஒரு 12 2 12 24. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு 18 18 2 18 36. அடுத்து பாருங்க, 2க்கு 2 அடிச்சிடலாமா? அப்ப எல்லாமே மேலைக்கு மேல அடிபட்டுருச்சு. ஒரு பின்னம் இருக்கு, 2 பின்னம் இந்த மாதிரி இருக்குன்னா தொகுதிக்கும் தொகுதிக்கு அடிக்கலாம், பகுதிக்கும் பகுதிக்கு அடிக்கலாம். ஏன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். தொகுதியில கூடிய எல்லாமே அடிச்சாச்சு அப்படின்னா பகுதி 2 ஈக்குவல். அப்போ ஒர்க் 2 ஈக்குவல். ஓகேவா? எத்தனை பைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 பைகள். சாரி ஓகே 7000. ஓகே, அப்போ எத்தனை பைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 பைகள். அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2 பேரோட திறன் பத்தி பேசியிருக்காங்க. ஏன்றவர் பியை விட 3 மடங்கு திறமையானவர். பி அந்த வேலையை 24 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பி ஒரு வேலையை செய்ய 24 நாள் ஆகும். ஓகேவா? பிக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்க 24 நாள் ஆகும். பியை விட ஏ 3 மடங்கு திறமையானவர். அப்ப கண்டிப்பா இதுல 3ல 1 பங்கு நாள் தான் ஏக்கு ஆயிருக்கும் அப்படின்றதா. அப்ப இதுல 3ல 1 பங்கு நாள் வேணும். ஓகேவா? 24ல 3ல 1 பங்கு நாள் வேணும்னா இன்ட்டு 1/3 அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 நாள் வரும். அப்ப ஏக்கு மட்டும் எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா 8 நாள் ஆகும். அப்ப ஏக்கு மட்டும் அந்த வேலையை தனியா செய்ய சொன்னா 8 நாள் ஆகும். ஒரு 2 பேரோட நாட்கள் தெரிஞ்சிருச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் தெரிஞ்சாலே அந்த நாட்களுக்கு மீசிமா எடுத்தா மொத்த வேலையை நம்ம சொல்லலாம். 8க்கும் 24க்கும் மீசிமா 24. 8 3 24. 24 × 1 தான் 24. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாரு, பி ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செய்வாரு. அப்ப 24 வேலையை செஞ்சு முடிக்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் தான் கேட்கறாங்க. இப்ப ஏவும் பியும் சேர்ந்தா மொத்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்ப மொத்த வேலை 24 வேலை. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 வேலையை முடிப்பாங்க. அப்ப 24 வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா 6 நாள் ஆகும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரியே சொல்லலாம். அப்படி தெரியல அப்ப நான் விகிதப்படி கொண்டு போறேன் அப்படின்னா ஏ என்பவர் பியை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். அப்ப ஏக்கும் பிக்கும் திறன் விகிதம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பியை காட்டிலும் அப்ப பி 1 பங்கு திறமையானவர்னா பி அது போல 3 பங்கு திறமையானவர். அப்ப 2 பேருக்கும் திறன் விகிதம் 3:1. நேர விகிதம் டைம் ரேஷியோ என்னவா இருக்கும்? அதுக்கு அப்படியே திருப்பி போட்டா வரும். நம்ம சொன்னோமா அப்போ 1:3 இருக்கும். இப்போ டைம் ரேஷியோ நேர விகிதம் 1:3. ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னா பிக்கு மட்டும் 24 நாள் ஆகுமா? பிக்கு பாத்தீங்கன்னா 3 பங்கு நேரம் ஆகுது. அப்ப இந்த 3 பங்கு நேரம்ன்றது 24 நாள் அப்படின்னா இதை அடிச்சோம் அப்படின்னா 1 பங்குன்றது 8 நாள். அப்ப ஏக்கு எத்தனை நாள் ஆகுது? 1 பங்கு நேரம் ஆகுது. அப்போ 1 பங்குன்றது 8 நாள். ஓகே, இதுக்கு மேல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அப்ப ஏக்கு 8 நாள் ஆகுது, பிக்கு 24 நாள் ஆகுதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப 8க்கும் 24க்கும் இதுக்குள்ள நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க. அதே மாதிரி செயின் ரூல்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 32 பேர் 12 மணி நேரம் வேலை செய்து 15 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையின் 2 மடங்கு வேலை இந்த மாதிரி வரும்போது
ஒரு குரூப் செஞ்சது ஒரே வேலை தான், அதே ஒரு வேலை தான் இவங்க செய்யறாங்க, அந்த ஒர்க்கை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், அதை நம்ம எடுத்துக்கவே வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த வேலையை போல பாதி வேலையை, அந்த வேலையை போல 2 மடங்கு வேலையை, அந்த வேலையை போல 4 மடங்கு வேலைன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த ஒர்க் 1 ஒர்க் 2 நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்ப இங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, அப்ப அது 1 அப்படின்னா அது மாதிரி 2 மடங்கு வேலை. அப்ப இங்க செய்ய போறது அது மாதிரி டபுள் ஒர்க். ஓகே, அப்ப 2 கொடுக்குறோம். இங்க பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. எத்தனை ஆண்கள், அப்ப M2 தான் கேக்குறாங்க. 10 மணி நேரம் வேலைக்கு செஞ்சா 24 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், M2 கிடைக்குமா? என்ன அடிக்க முடியுமா? ஒரு 12 2 12 24. அதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியுமா? 2க்கு 2 அடிச்சிடலாம். 2 5 10 3 5 15. திரும்ப நான் 2ஆல் அடிக்கிறேன் அப்படின்னா 16. அப்ப 16 3 48. இப்போ M2 எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 48 பேர். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 48 பேர் முடிச்சிருப்பாங்க அப்படின்றது. அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமுதா ஒரு சேலையை 18 நாட்கள்ல செய்வாரு. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அப்ப இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பாருன்னு கேக்குறாங்க. அமுதாக்கு, ஓகேவா, அமுதாக்கு 18 நாள்ல ஒரு சேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஆனா அஞ்சலி பாத்தீங்கன்னா அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. ஓகே, அப்ப அமுதாக்கு 18 நாள் ஆகுதுன்னா இதுல பாதி நாள் தான் யாருக்காக, அஞ்சலிக்காக. ஏன்னா 2 மடங்கு திறமைசாலின் போது நாள் அப்படியே பாதியா குறைஞ்சு. அப்ப அஞ்சலிக்கு 9 நாள் தான் அந்த சேலையை செஞ்சு முடிக்கும். இப்போ 2 பேர் சேர்ந்து அந்த சேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த மொத்த வேலை, அந்த சேலையோட அளவு என்னன்னு பாத்துல 18க்கும் 9க்கும் எல்சியம் 18. அப்ப அந்த மொத்த வேலைன்றது 18 வேலை. 18 1 18 9 2 18. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து தானே கேட்டாங்க. அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்தா மொத்த வேலைன்றது 18. 2 பேரோட திறன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை. ஏன்னா 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாங்க. 18 பை 3 கொடுத்தோம் அப்படின்னா 6 நாள்ல அந்த வேலை முடிஞ்சிடும். இல்ல இதுக்கு நான் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ அமுதாவுக்கும் அஞ்சலிக்கும் திறன் விகிதம் கொடுக்குறோம். ஓகேவா? அஞ்சலி பாத்தீங்க அப்படின்னா அமுதா விட 2 மடங்கு திறமைசாலி. அப்ப அஞ்சலி 1 பங்கு அப்படின்னா அமுதா 2 பங்கு. அப்ப ஒரு நேர விகிதம்ன்றது 2:1 மாறிடும். அப்ப அமுதாவுக்கு 2 பங்குன்றது 18 நாள்னா 1 பங்குன்றது 9 நாள். அப்ப அஞ்சலிக்கு 9 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ படி அவங்களோட நாள் எடுத்துட்டோம். நீங்க அதுக்கு மேல கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். அதுக்கடுத்து 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்கள். ஓகே, அப்ப 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்கள்ல 135 டன் சரக்குகளை இடம்பெயர்க்குது அப்படின்னா 180 டன் சரக்குகளை இடம்பெயர்க்க 4 நாட்கள்ல எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? இந்த செயின் ரூல்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, இந்த கூடுதலா குறைவான்னு சொல்லும் போது அதுதான் நம்ம கவனிக்கணும். அது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்ப எத்தனை சரக்கு வண்டி கூடுதலா தேவைன்னு கேட்கறாங்க. முதல்ல நமக்கு எத்தனை சரக்கு வண்டின்னு கண்டுபிடிப்போம், அதுக்கு பதிலா எத்தனை கூடுதலா தேவை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, அடிக்கலாமா? இதுக்கு 9 வாய்ப்பாடு வருமா? ஒரு முறை 5 முறை, அப்ப 15 முறையா? இங்க அடிச்சோம் அப்படின்னா 20 முறைங்களா? திரும்ப இதுக்கு நான் அடிக்கிறேன் 3 முறை 4 முறை. இங்க பாருங்க 4க்கு 4 அடிச்சிடலாமா? அதுக்கடுத்து பாருங்க 1 முறை 2 முறை. அப்ப M2ன்றது 2 × 5 10. ஓகேவா? முதல் குழுவுல 6 சரக்கு வண்டி வேலை பார்த்துருக்கு, 2வது குழுவுல 10 சரக்கு வண்டி வேலை பார்த்துருக்கு. அப்ப எத்தனை சரக்கு வண்டி எக்ஸ்ட்ராவா அதிகமா கூடுதலா வேலை பார்த்துருக்குன்னு பாத்தீங்கன்னா 10க்கும் 6க்கும் வித்தியாசம் 4 வண்டி. அப்ப நம்மளோட ஆன்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4. ஏன்னா கூடுதலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூடுதல்ன்ற வார்த்தை இல்ல, எத்தனை சரக்கு வண்டிகள் தேவை அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 10 தான். ஆனா கூடுதலான்னு கேட்கும்போது ஆரம்பத்துல விட இப்ப எவ்வளவு கூடுதலா வந்திருக்குன்னு பாக்கணும். அப்ப 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியா அந்த வேலையை 8 நாள்லயும் செஞ்சு முடிக்கிறாங்க. எக்ஸ் ஆகியோர் இந்த வேலையை 48,000க்கு ஒப்புக்கொண்டோம். எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து 48,000 இந்த வேலையை ஒப்புக்கொண்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா அவர்கள் அந்த வேலையை 3 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா யார் பாத்தீங்கன்னா சட்டோட உதவியோட சேர்ந்து 3 நாள்ல முடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த தொகையில சட்டுக்கு ஒரு பங்கு கொடுக்குமா இல்லையா? வந்து வேலை செஞ்சவர் சும்மா வீட்டுக்கு போயிடுவாரா? கண்டிப்பா வாங்கின 48,000ன்றது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வாங்கினா கூட அவங்க ஜட்டையும் வேலைக்கு கூட்டிட்டு போய் தான் வேலையை முடிச்சிருக்காங்க 3 நாள்னு போது இப்போ ஜட்டுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்ப அந்த ஜட்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகே, எக்ஸ மட்டும் தனியா செய்ய சொன்னா 6 நாள்ல முடிச்சிருவாரு, ஒய்ய மட்டும் தனியா செய்ய சொன்னா 8 நாள்ல முடிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் ஜட்டோட உதவியோட 3 நாள்ல முடிப்பாங்க. அப்ப எக்ஸ் ஒய் ஜட்டு 3 பேரும் சேர்ந்து 3 நாள்ல முடிப்பாங்க. அப்ப மொத்த வேலை தெரியணுமா? அப்ப 6 8 3 மீசிமா என்னவா இருக்குன்னு பாருங்க 24.
6 4 8 3 3 8 24 முடிச்சிட்டுமா? ஓகே. இப்போ இது அவங்களோட ஒரு நாள் திறன். எக்ஸ் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வாங்க, ஒய் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 வேலை செய்வாங்கன்னு தான் தெரியும். ஆனா நான் இந்த 48,000 யாருக்குதான் கொடுக்க போறேன்? எக்ஸ் ஒய் செட் 3 பேருக்கு தான் கொடுக்க போறேன். அப்ப இவங்க 3 பேரோட திறன் விகிதம் தான் எனக்கு வேணும். எக்ஸ் ஒரு நாளைக்கு 4 வேலை செய்வார், அதுதான் அவரோட ஒரு நாள் திறன். ஒய் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாரு, அதுதான் அவரோட ஒரு நாள் திறன். ஆனா ஜெட்டோட ஒரு நாள் திறன் என்னன்றது எனக்கு தனியா அப்படியே தெரியல. பாருங்க, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை, 3 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 8 வேலை. மீதி இருக்கக்கூடிய ஒரு வேலையை ஜெட் தானே செஞ்சிருப்பாரு. இப்ப ஜெட்டோட ஒரு நாள் திறன் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு வேலை. அப்ப கண்டிப்பா இந்த 48,000 4:3:1 அப்படின்ற விகிதப்படிதான் நான் பிரிச்சு கொடுக்க போறேன். அப்போ எனக்கு ஒரு பங்கு வேணும். கூடுதல் எவ்வளவுன்னு பாருங்க, 8ங்களா? 4 + 3 7, 7 + 1 8. அப்ப 8ஆல் நான் வகுக்கிறேன், வகுத்தா எனக்கு என்ன கிடைக்குது? 6000 கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஒரு பங்குன்றது 6000 ரூபாய். கொஸ்டின் யாரு கேக்குறாங்க? ஜெட்டோட பங்கு கேக்குறாங்க. ஜெட்டுக்கு நான் கொடுக்கறதே ஒரு பங்கு தான். அப்ப அந்த ஒரு பங்குன்றது எவ்வளவு ரூபாய்? 6000 ரூபாய். ஓகேவா? அப்ப ஜெட்டுக்கு நான் எவ்வளவு கொடுத்திருப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய் கொடுத்திருப்பேன். நெக்ஸ்ட் கேள்வி. ஓகே, அடுத்து பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாளையும், பி என்பவர் ஒரு வேலையை 6 நாளையும் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏவை மட்டும் தனியா செய்ய சொன்னா 3 நாள்ல முடிச்சிருவாரு, பியை மட்டும் தனியா செய்ய சொன்னா 6 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்போ மொத்த வேலை சொல்லாமா? 3க்கும் 6க்கும் மீசிமா 6, 3 2 6, 6 1 6. ஓகேவா? மொத்த வேலை அப்படின்றது 6 வேலை. ஏன்னா எப்பவுமே மீசிமா தான் மொத்த வேலை. 2 பேரும் சேர்ந்து தானே சொல்றாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாங்களா? மொத்த வேலை 6, இவங்க 2 பேரோட ஒரு நாள் திறன் 3. அப்படி இதை அடிச்சாலினா 2 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்போ மொத்த வேலைன்றது 2 பேரும் சேர்ந்தா 2 நாள்ல முடிச்சிருவாங்க. இதை இப்படியும் போடலாம். ஏ தனியா எத்தனை நாள் முடிச்சாங்க, பி தனியா எத்தனை நாள்ல முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. அப்படி இருந்தா கொடுத்துருக்கக்கூடிய 2 நாளையும் பெருக்கிக்கோங்க, 3ஐயும் 6ஐயும் பெருக்கிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க இல்லையா? அப்ப இந்த 2 நாட்களையும் சேர்த்துக்கோங்க. அப்ப 3ஐயும் 6ஐயும் சேர்த்தீங்க அப்படின்னா 9. ஓகேவா? ஒரு முறை 3 முறை, ஒரு முறை 2 முறை. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பான்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 2 நாள்ல முடிப்பாங்க. இந்த மாதிரி டிட்டோவா உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸாம் வருதுன்னா நீங்க இதே மெத்தடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் சரியா தான் வரும், எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு சூப்பரான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 5 அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்னா அழகா சொல்லிட்டு இருந்தோம். அது என்னன்னு பாக்கலாமா? 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது செயின் ரூல் தான். அப்படியே கொடுக்கலாமா? 50 பேர் 50 வேலையை ஒர்க் 1 50 நாள்ல டே 1 முடிச்சாங்க அப்படின்னா, சாரி 5 வேலைன்னு கொடுத்திருந்தாங்களா? ஓகே, 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா, ஓகேவா, 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? நம்ம செயின் ரூல் படி எழுதணும். இப்படிதானே எழுதுவோம். 50க்கு 50 அடிச்சிருவோம், 5க்கு 5 அடிச்சிருவோம். அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 5 நாள்ல முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப டே 2 என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நாள். இதே கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 9 நபர்கள் 9 வேலைகளை 9 நாட்களில் முடித்தால், ஓகேவா, ஒரு நபர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 9 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா பார்த்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வேல்யூ வருதா அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஆனா என்ன மட்டும் கேட்கணும், கேட்கக்கூடியது ஒண்ணு நாளா இருக்கணும், இல்ல நபரா இருக்கும். அப்ப மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடியது ஆன்சரா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? செயின் ரூல் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் சொல்லி ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏ மட்டும் ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியா, அப்ப பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஏ மட்டும் தனியா செய்ய சொன்னா 24 நாள்ல முடிக்கிறாங்க, ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஓகேவா 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா பி மட்டும் தனியா எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிச்சாங்க, அதுல ஒருத்தர் எத்தனை நாள் முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுல இன்னொருத்தர் மட்டும் தனியா செஞ்சு எத்தனை நாள்னு கேக்குறாங்க அப்படின்னா இது 2 நாளையும் அப்படியே பெருக்கிக்கோங்கன்னு சொன்னோமா. 24 × 6. அடுத்து 24க்கும் 6க்கும் வித்தியாசம் என்னவா வரும் பாத்தீங்கன்னா 18ங்களா? ஒரு முறை 3 முறை. ஓகேவா? ஒரு முறை 8 முறை. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 8 நாள்ல முடிப்பாங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாள்ல முடிக்கிறாரு, பி பாத்தீங்க அப்படின்னா ஏவை விட 40% கூடுதல் திறன் கொண்டவர் அப்படின்னா
பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் திறன்ன்றது சதவீதத்துல வச்சு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யார் யார் இருக்கா? ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. பி ஆனவர் ஏவை விட, அப்ப ஏவை வச்சுதான் பி என்ன திறமை வாய்ந்தவன்னு சொல்றாங்க. அப்ப ஏவை தான் கம்பாரிசனா வச்சிருக்காங்க. அப்ப பெர்சன்டேஜ்ல வரும்போது ஏக்கு யாரை வச்சு கம்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு 100, ஏவை விட பி 40% கூடுதலாக திறமை கொண்டவங்க. அப்ப பி பாத்தீங்கன்னா 140% இருப்பாங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். 5:7 வருதா? 5:7 வருது. இது அவங்களோட திறன் விகிதம். ஓகேவா? அவங்களோட திறன் விகிதம் 5:7 அப்படின்னா அவங்களோட நேர விகிதம் டைம் ரேஷியோ என்னவா இருக்குன்னா அப்படியே திருப்பி போகணும்னு சொன்னோமா, இப்போ 7:5 இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ ஏக்கு 7 பங்கு டைம் ஆச்சு அப்படின்னா பிக்கு 5 பங்கு டைம் தான். ஏக்கான டைம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? 35 நாள் ஆகுதுன்னு சொன்னாங்களா? அப்ப இந்த 7 பங்கு அப்படின்றதா 35 நாள். அப்போ ஒரு பங்கு அப்படின்றது அடிச்சோம் அப்படின்னா 5 நாள். ஒரு பங்கு 5 நாள். பிக்கு பாத்தீங்கன்னா 5 பங்கு நாள் ஆயிடும். ஒரு பங்குன்றது 5 நாள். அப்ப 5 பங்குன்றது 5 × 5 25 நாள். அப்ப பிக்கு மட்டும் இந்த வேலை முடிக்க எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 25 நாள் ஆகும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளையும் பின்றவர் 15 நாளையும் முடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து 2 லட்சத்துக்கு அந்த வேலையை வாங்கிக்கிறாங்க. அந்த வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஏக்கு மட்டும் எவ்வளவு சம்பளம்னு கேக்குறாங்க. எப்பவுமே சம்பளத்தை பிரிச்சு கொடுக்க அவங்களோட திறன் வேணும். ஓகேவா? ஏன்றவர் பாத்தீங்கன்னா 10 நாள்ல முடிச்சிருவாரு. பின்றவர் பாத்தீங்க அப்படின்னா 15 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப 10க்கும் 15க்கும் மீசிமா பாத்தீங்க அப்படின்னா 30, 10 3 30, 15 2 30. ஓகேவா? அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 வேலையை செய்வாரு, பி ஒரு நாளைக்கு 2 வேலையை செய்ய போறாங்க. ஓகே, இதுதான் அவங்களோட திறனா. அப்போ ஏவுக்கும் பிக்கும் திறன் விகிதம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3:2 இருக்கு திறன் விகிதம். ஓகேவா? 3:2 இருக்கு. அப்ப இந்த 2 லட்சத்தை 3:2 தான் நான் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப மொத்தமா 5 பங்கு, 5ல 3 பங்கு தான் ஏக்கு போகுது. அப்ப கண்டிப்பா அந்த 2 லட்சத்துல 5ல 3 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா ஏக்கு என்னன்னு நம்ம சொல்லிடலாமா? ஓகே, அப்ப 2 லட்சத்துல ஒரு பங்கு எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் ரேஷியோட கூடுதல்ன்றது 5. அப்ப 5ஆல நான் டிவைட் பண்றேன். பண்ணா எனக்கு வரும் எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய்ன்னு வருமா? ஒரு பங்குன்றது 40,000, நான் ஏ கொடுக்கறது 3 பங்கு. ஒரு பங்குன்றது 40,000 அப்படின்னா 3 பங்குன்றது என்ன? 3 × 40,000. அப்போ 1,20,000 ரூபாயா? அப்போ ஏக்கு மட்டும் எவ்வளவு அமௌண்ட் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் போகும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அமௌண்ட் பிரிச்சு கொடுக்க சொல்றாங்கன்னா அவங்களோட திறன் கண்டுபிடிச்சிருங்க. அந்த திறன் விகித அடிப்படையில நாம என்ன பண்ணிடலாம்? அந்த அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துடலாம். அடுத்து பாருங்க, இதுதான் நம்மளோட எக்ஸாம்ல கேட்டிருந்த கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலை 24 நாள்ல முடிக்கிறாரு. அதே வேலையை பி 48 நாள்ல முடிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த மாதிரி 2 பேர் தனித்தனியா செஞ்ச நாள் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? அந்த 2 நாளையும் அப்படியே பெருக்கிக்கலாம். இப்போ 24 × 48, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க தானே கேட்டாங்க. அப்ப இந்த 2 நாட்களை சேர்த்துக்கணுமா? இப்போ 24யும் 48யும் சேர்த்தால, அதாவது கூட்டம் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 60, 68, 72ங்களா? இதை அடிச்சா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லாமா? 1 24 24, 3 24 72, 1 3 3. ஓகேவா? 16 3 48. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 16 நாள்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளோட எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. இந்த மாதிரி நம்ம உள்ள பார்த்தாச்சு. ஓகேங்களா? நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் புரியலன்னா இன்னொரு முறை வச்சு கவனிங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். வீடியோஸ் பொறுப்பா ஓகேவா ஃபுல்லா பார்த்துட்டு அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏதாச்சும் தெரியல அப்படின்னா இந்த மாடல் எங்க இருக்குன்னு உள்ள போய் வீடியோல பார்த்துட்டு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது கேள்வி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 கேள்வி தான் ஹோம்ஒர்க்கா இருக்கு. இது 3ஐயும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்யூ.